அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில், அதாவது தனிப்பட்ட திறன்கள் என்ன என்பது பற்றி பார்ப்போம். முதல்ல தகவல் தொடர்பு. நம்முடைய கருத்தை சத்தமாகவும் தெளிவாகவும் மற்றவங்களுக்கு புரிகிற வகையிலும் மிகச்சரியாக எடுத்து சொல்கிறது தான் இந்த கம்யூனிகேஷன். அதே மாதிரி குழுவாக இணைந்து பணி செய்வது, டீம் ஒர்க். நம்மை போல் மற்றவங்களும் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவர்களோடு இணைந்து ஒரு வேலையை இலக்கை நோக்கி நாம் வேலை செய்வது டீம் ஒர்க். அதே போல் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு உணர்ச்சிகள் இருப்பது போல் மற்றவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும். அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்து சுமூகமான ஒரு சூழலை பாதுகாப்பது தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி லீடர்ஷிப் அப்படிங்கிற தலைமைத்துவ பண்பு. நம்மோடு சேர்ந்து பணி செய்பவர்களோடு இணைந்து ஒரு இலக்கை நோக்கி நாம் கொடுத்த பணியை நிறைவாக முடிப்பதற்கு அவர்களை சிறப்பான முறையிலே வழிநடத்துவது, அதுதான் லீடர்ஷிப். அதே போல் ஆக்டிவ் லிசனிங் இருக்கணும் ஒரு நல்ல லீடருக்கு. நம்முடன் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக கவனமாக கேட்டு எல்லாவற்றிற்கும் சரியான ஒரு புரிதலோடு நடந்து கொள்வது தான் இந்த ஆக்டிவ் லிசனிங். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங், சிக்கலை தீர்த்தல். நிறைய பேர் இருக்கிற இடத்துல சில சிக்கல்கள் உருவாகும். அதை பொறுமையாக இருந்து நிதானித்து கவனித்து அவற்றை உள்வாங்கி கொண்டு அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்பதை பற்றிய ஒரு சுமூகமான வழியை நீங்கள் சொல்லும் பொழுது தான் ஒரு நல்ல லீடராக மாறுகிறீர்கள். இப்போ சொன்ன எல்லாமே இந்த தனிப்பட்ட திறன்களாகிய இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும்போது எளிமையாக ஒரு இடத்துல பணி செய்யலாம், சீக்கிரம் வேலை வாய்ப்பை பெறலாம்.